Good morning. இந்த வீடியோவில் வந்து நம்ம காம்பினேட்டோரியல் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரில் வந்து ரூக் பாலினாமியல் ரிலேட்டடாக உள்ள தியரம் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தியரம் என்னது அப்படின்னா, இஃப் a chessboard C consists of two non-interfering parts A and B, prove that the rook polynomial of C is just the product of the rook polynomials of A and B. ஸோ நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு நம்ம போன வீடியோலையே வந்து பார்த்துருந்தோம் கடைசியில். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டும் இதில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஏ அப்படிங்கிற பார்ட்டை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பி அப்படிங்கிற இந்த பார்ட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டையும் வந்து நம்ம நான் இன்டர்ஃபெரிங் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஏன்னா இதில் எந்த ரோ அல்லது ரெண்டு காலம் வந்து ஒரே ரோலையோ ஒரே காலம்லேயோ எந்த ஸ்கொயருமே வந்து இருக்காது இந்த தனித்தனி பார்ட்டில். ஸோ இந்த மாதிரி சேம் ரோ அல்லது சேம் காலமில் இல்லாத ஸ்கொயரை தான் வந்து நான் இன்டர்ஃபெரிங் பார்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ அப்படி வந்து செஸ் போர்டில் வந்து ரெண்டு நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மொத்த போர்டு சிக்கு வந்து ரூக் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா, ஏங்கிற இந்த போர்டுக்கு ரூக் பாலினாமியல் கண்டுபிடிச்சி பிங்கிற போர்டுக்கு ரூக் பாலினாமியல் கண்டுபிடிச்சி இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து மொத்த போர்டுக்கு உண்டான ரூக் பாலினாமியலாக வந்து இருக்கும். அதுதான் வந்து இந்த தியரம். ஓகேவா? ஸோ இதுக்கு இப்போ ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா, லெட் கே நான் டேக்கிங் ரூக்ஸ் பி பிளேஸ்டு ஆன் சி. ஓகேவா? நம்ம போர்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம், சி அப்படிங்கிற போர்டை கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த போர்டில் வந்து கே நான் டேக்கிங் ரூக்ஸ் எப்பவும் போல் அந்த கே ரூக்ஸை வந்து அந்த ஸ்கொயரில் வந்து வைக்க போகிறோம். ஸோ சப்போஸ் டி ரூக்ஸை வந்து ஏல வைக்கலாம். அப்போ பியில் வந்து என்னால் எவ்வளவு ரூக்ஸ் வைக்க முடியும் அப்படின்னா, எவ்வளவு வைக்க முடியும்? ஏங்கிறதும் பிங்கிறதும், இது ஏ இது பி, மொத்தம் ஏபி சேர்ந்தது தான் வந்து கே ரூக்ஸு, டோட்டலாக கே. அதில் நான் இதை டீயை மட்டும் வச்சுட்டேன் அப்படின்னா அப்போ இதில் பாக்கி எவ்வளோ வைக்க முடியும்? மொத்தமாக நான் சப்போஸ் 5 ரூக்ஸ் வந்து வைக்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஏபியை சேர்த்து 5 ரூக்ஸ் வைக்கணும். இது ஏல வந்து நான் 2 ரூக் வச்சுட்டேன் அப்படின்னா பாக்கி என்கிட்ட எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, 5லேருந்து 2 போக பாக்கி 3 தானே வந்து இருக்கும். ஸோ அதே கான்செப்டில் இங்கே சொன்னோம் அப்படின்னா, மொத்தம் நான் கே ரூக்ஸ் வைக்கணும், அதில் டி ரூக்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு பாக்கி வந்து கே மைனஸ் டி ரூக்ஸ் வந்து இருக்கும். அப்போ டி ரூக்ஸை வந்து ஏல வைக்க போகிறோம், கே மைனஸ் டி ரூக்ஸை வந்து பியில் வைக்க போகிறோம். சின்ஸ் ஆர்டி ஆஃப் ஏல வந்து டி ரூக்ஸ் தானே வைக்க போகிறோம். அப்போது ஆர்டி ஆஃப் ஏங்கிறது தான் வந்து பாசிபிள் பிளேசிங் ஆஃப் டி ரூக்ஸ் ஆன் ஏ. இதுதான் வந்து பிளேசிங் ஆஃப் டி ரூக்ஸ் ஆன் ஏ. அதை மாதிரி ஆர் கே மைனஸ் டி ஆஃப் பிங்கிறது என்னது அப்படின்னா, பிளேசிங் ஆஃப் கே மைனஸ் டி ரூக்ஸ் ஆன் பி. ஓகேவா? ஆர்டி ஆஃப் ஏங்கிறது வந்து பிளேசிங் ஆஃப் டி ரூக்ஸ் ஆன் ஏ, ஆர் கே மைனஸ் டி ஆஃப் பிங்கிறது வந்து பிளேசிங் ஆஃப் கே மைனஸ் டி ரூக்ஸ் ஆன் பி. அப்போ ஆர்கே ஆஃப் சி இஸ் நத்திங் பட் அந்த செஸ் போர்டோட ரூக் பாலினாமியல்ங்கிறது என்னது வரும் அப்படின்னா, ஆர் நாட் ஆஃப் ஏ இன்ட்டு ஆர்கே ஆஃப் பி ப்ளஸ் ஆர் ஒன் ஆஃப் ஏ ஆர்கே மைனஸ் ஒன் ஆஃப் பி ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆர் கே மைனஸ் ஒன் ஆஃப் ஏ ஆர் ஒன் ஆஃப் பி ப்ளஸ் RK of A plus R naught of B அப்படின்ட்டு வரும். ஓகேவா? RK of Cங்கிறது இதுதான் வரும். R naught of A into RK of B, R1 of A RK minus 1 of B, etc. RK minus 1 of A RK of B into RK of A plus R naught of B அப்படின்ட்டு கிடைக்கும். பட் திஸ் இஸ் நத்திங் பட் என்னது அப்படின்னா, இந்த மல்டிப்ளிகேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power k, அதாவது R naught of A R1 of A into x plus R2 of A into x square plus etc. or k minus 1 of A into x power k minus 1
plus rk of a into x to the power k. இதையும் எதையும் மல்டிபிள் பண்ண போகிறோம் அப்படின்னா பிக்குள்ளது r naught of b plus r1 of b into x plus r2 of b into x square plus etc. or k minus 1 of b into x to the power k minus 1 plus r k of b into x to the power k அப்படின்ட்டு இருக்கும். ஸோ கிளியராக பார்த்தீங்க அப்படின்னா r naught of b ஐயும் எது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் r naught of ஏவும் rk of bயும் மல்டிபிள் பண்ணால் நம்ம x பவர் k கிடைக்கும். ஏன்னா இதுக்கு கோஎஃபிஷியன்ட் 1, இதுக்கு x to the power k. ஸோ அதை மாதிரி இது வந்து r1 of ஏவையும் rk minus 1 of bயையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு x to the power k கிடைக்கும். ஏன்னா இங்கே x இருக்குது, இங்கே x to the power k minus 1 இருக்குது. ஸோ இதை மாதிரியே போயிட்டே இருந்தால் rk minus 1 of ஏவையும் r1 of bயையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு x to the power k கிடைக்கும். அப்புறம் rk of ஏவையும் r naught of bயையும் வந்து மல்டிபிள் பண்ணால் நமக்கு x to the power k கிடைக்கும். ஸோ அப்போ rk of cங்கிறது நத்திங் பட் இது. ஆனால் இதுங்கிறது என்னதுன்னா இட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power k இன் திஸ் டேர்ம் அப்படின்ட்டு வருது. ஓகேவா? அப்போது நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power k இன் r of x, c என்னது வருது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power k in the product. என்ன ப்ராடக்ட் அப்படின்னா r naught of a plus r1 of a plus etc. into x rk of a into x to the power k into r naught of b r1 of b into x plus etc. or k of b into x to the power k. இந்த மல்டிப்ளிகேஷனில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power k தான் ரூட் பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் அப்படின்ட்டு வருது. அப்போது ரெண்டு பக்கமும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power k-வை கம்பேர் பண்ணோன்னா r of x, c is nothing but r of x, a into r of x, b அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போது ரூட் பாலினாமியல் ஆஃப் சி அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் பாலினாமியல் ஆஃப் ஏ அண்ட் ரூட் பாலினாமியல் ஆஃப் பி அப்படின்ட்டு சொல்லலாம். இதுதான் வந்து இந்த தியரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் ரூட் பாலினாமியல் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்படி ஒரு போர்டு, இப்படி ஒரு போர்டு, இப்படி ஒரு போர்டு. ஓகேவா? இதுதான் வந்து சி அப்படிங்கிற போர்டு. சிங்கிற போர்டில் 1, 2, 3 அப்படிங்கிற 3 நான் இன்டர்ஃபரிங் பார்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? அப்போ மேலே உள்ள தியரம் படி இந்த போர்டுக்கு நம்ம ரூட் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும்னா என்ன செஞ்சால் போதும்னா இந்த ஒரு போர்டுக்கு வந்து நம்ம ரூட் பாலினாமியல் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரையில் 3 இன்டர்ஃபெரிங் பார்ட்டுமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்குது. அதனால நமக்கு ப்ராப்ளம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து இதை மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2 நான் இன்டர்ஃபெரிங் பார்ட்ஸ் இருந்தால் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இந்த ப்ராப்ளமில் வந்து ஒரே மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இந்த 2x2 போர்டுக்கு வந்து நம்ம வந்து ரூட் பாலினாமியல் என்ன அப்படிங்கிறத வந்து போன வீடியோலேயே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். இதுக்கு r0 ஆஃப் சியோட வேல்யூ வந்து 1, r1 ஆஃப் சியோட வேல்யூ வந்து 4, r2 ஆஃப் சியோட வேல்யூ வந்து 2 அப்படிங்கிறத வந்து நம்ம போன வீடியோலேயே வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ அப்போது ஒரு போர்டுக்கு நான் இன்டர்ஃபெரிங் பார்ட் வந்து 1 + 4x + 2x². ஒரே மாதிரி 3 போர்டு இருக்கா? அப்போ கொடுத்துருக்கிற போர்டுக்கு வந்து ரூட் பாலினாமியல் வந்து 1 + 4x + 2x² த ஹோல் க்யூப் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற போர்டுக்கு ரூட் பாலினாமியல்.
ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு போர்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ போர்டு என்னது அப்படின்னா இந்த போர்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த போர்டுக்கு வந்து ரூக் பாலினாமியல் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சிங்கிற போர்டுன்னு எடுத்தோன்னா 2 நான் இன்டர்ஃபரிங் பார்ட்ஸ் வந்து இப்படி இருக்குது. நான் இன்டர்ஃபரிங் பார்ட் அப்படிங்கிறது வந்து இது. ஸோ இதுக்கும் வந்து R0 ஆஃப் C வந்து 1 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். R1 ஆஃப் C அப்படின்ட்டு பார்த்தோன்னா 2 சாய்ஸஸ் வந்து இருக்குது ஒரு ரூக்கை வைக்கிறதுக்கு. அப்போது இந்த போர்டுக்கு ரூக் பாலினாமியல் வந்து 1 + 2x அப்படின்ட்டு கிடைக்கும். ஒரே மாதிரி 2 போர்டு இருக்குது. அப்போ கொடுத்துருக்கிற போர்டுக்கு ரூக் பாலினாமியல்னு பார்த்தோம் அப்படின்னா 1 + 2x தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு தியரம் பார்க்க போகிறோம். தியரம் என்னது அப்படின்னா, given a chessboard C, choose any square of C and let D denote the board obtained by deleting from C every square in same row or column as the chosen square. Let E denote the board obtained by deleting the only the chosen square. Then R of x, C வந்து நம்ம x into R of x, D plus R of x, E அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஒரு போர்டு கொடுத்தாங்க அப்படின்னா ஜென்ரலாக ஒரு போர்டுக்கு வந்து எப்படி ரூக் பாலினாமியல் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் இது. ஸோ தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்டை நான் இந்த டயக்ராம் வச்சு இந்த போர்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்கிற செஸ் போர்டு C. ஸோ இந்த செஸ் போர்டு சியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு ஸ்கொயரை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட் வச்சுருக்கிற இந்த ஸ்கொயரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கொடுத்துருக்கிற C அப்படிங்கிற ஸ்கொயர்லேருந்து நான் D அப்படிங்கிற இந்த போர்டை வந்து சிங்கிற போர்ட்லேருந்து Dங்கிற போர்டை வந்து நான் வரைய போகிறேன். எப்படின்னா அப்டைன்டு பை டெலிட்டிங் Dங்கிற போர்டு நான் எப்படி வரைவேன் அப்படின்னா every square in the same row or column as the chosen square. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு D அப்படிங்கிற போர்டு. ஓகேவா? எப்படின்னா நான் எந்த ஸ்கொயரை சூஸ் பண்ணியிருக்கிறேனோ அந்த ஸ்கொயரில் உள்ள அந்த காலமையும் நான் டெலீட் பண்ணணும், அந்த ரோவையும் வந்து நான் டெலீட் பண்ணணும். ஓகேவா? அப்படி டெலீட் பண்ணிவிட்டு பாக்கி என்னது இருக்குதோ அதை மட்டும் நான் வரையணும். ஓகேவா? அப்படி வரையக்கூடிய போர்டை தான் வந்து நான் என்னென்ன வச்சுக்கிடுவேன்னா வந்து D அப்படின்ட்டு வச்சுக்கிடுவேன். ஸோ இதுதான் வந்து D. ஓகேவா? ஸோ அப்புறம் ஈங்கிற போர்டு வந்து எப்படி வரையணும் அப்படின்னா வந்து நான் என்ன ஸ்கொயரை சூஸ் பண்ணியிருக்கிறேனோ அதை மட்டும் டெலீட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத அப்படியே வரைஞ்சிடணும். அப்போ இது போயிருச்சு அப்படின்னா அது போக பாக்கி உள்ளது வந்து இப்படி இருக்குமா? இதுதான் வந்து இது போக பாக்கி இருக்கக்கூடியது. அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு E அப்படிங்கிற போர்டு. ஓகேவா? அப்போ R of x, Cயை வந்து நான் எப்படி ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா R of x, E ப்ளஸ் x into R of x, D அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். அப்படிங்கிறது தான் வந்து இந்த தியரமில் வந்து நம்ம சொல்லணும். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா if k non-taking rooks are placed on C, then the chosen square may or may not be used. ஸோ k non-taking rooks வந்து Cயில் வந்து இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். ஸோ இதுதான் வந்து Cயில் வந்து k non-taking rooks வந்து இருக்குது அப்படின்ட்டு வச்சுக்கிடலாம். ஸோ நம்ம இப்போ ஒரு ஸ்கொயரை நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சூஸ் பண்ண ஸ்கொயரை நம்ம யூஸ் பண்ணலாம் அல்லது யூஸ் பண்ணாமையும் வந்து இருக்கலாம். இஃப் இட் இஸ் யூஸ்டு, ஸோ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா then the k-1 rooks are to be placed on D. This can be done in Rk-1D ways. If it is used, அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா then the k-1 rooks, ஸோ அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போக பாக்கி இருக்கக்கூடியது k-1 தானே. ஏன்னா மொத்தமாக k rooks வந்து இருக்குது. அதில் ஒரு ரூக்கை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடியது வந்து நமக்கு k-1 ரூக்ஸ் வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ அப்போ k-1 ரூக்ஸ் வந்து லெஃப்ட்டு, அதை தான் வந்து நம்ம Dயில் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னா Rk-1
ஆஃப் டி வேஸ். சப்போஸ் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா தென் அதை அப்படியே தூக்கி நம்ம என்ன செஞ்சிடலாம்னா ஈல வச்சிடலாம். இஃப் இட் இஸ் நாட் யூஸ்ட் தென் த கே ரூக்ஸ் ஆர் டு பி பிளேஸ்டு ஆன் இ. அப்போ அதுக்கு எவ்வளோ சாய்ஸஸ் இருக்குன்னா ஆர்கே ஆஃப் இ வேஸ் வந்து இருக்குது. அப்போ ஆர்கே ஆஃப் சிங்கிறது என்னது அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் ஆர்கே ஆஃப் இ ப்ளஸ் ஆர்கே மைனஸ் ஒன் ஆஃப் டி. அதாவது இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது யூஸ் பண்ணலை அப்படின்னா இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர்கே ஆஃப் இ ப்ளஸ் ஆர்கே மைனஸ் ஒன் ஆஃப் டி. அப்போ ரூக் பாலினாமியல் ஆஃப் த கிவன் போர்ட் ஆர் ஆஃப் எக்ஸ் கமா சிங்கிறது என்னதுன்னா நமக்கு தெரியும்னா சம்மேஷன், இது நான் சொல்கிறேன், ஆர் ஆஃப் எக்ஸ் கமா சி ரூக் பாலினாமியலோட ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் என்னதுன்னு நமக்கு தெரியும்னா ஆர் நாட் ஆஃப் சி ப்ளஸ் ஆர் ஒன் ஆஃப் சி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ஆர் டூ ஆஃப் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் த்ரீ ஆஃப் சி இன்ட்டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இதை தான் வந்து நம்ம எப்படி எழுதிக்கிடுவோம், சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஆர்கே ஆஃப் சி இன்ட்டு எக்ஸ் டு த பவர் கே அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். ஆனால் ஆர்கே ஆஃப் சியை வந்து இதுக்கு முதல் லைனில் எப்படி எழுதி வச்சுருக்கிறோம், ஆர்கே ஆஃப் இ ப்ளஸ் ஆர் கே மைனஸ் ஒன் ஆஃப் டி அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோமா. ஸோ இந்த வேல்யூவை இந்த இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் கமா சிங்கிறது வந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஆர் ஆஃப் எக்ஸ் கமா சிக்கு பதிலாக ஆர்கே ஆஃப் இ ப்ளஸ் ஆர் கே மைனஸ் ஒன் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் டு த பவர் கே அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ நம்ம கேக்கு என்ன செய்ய போகிறோம்னா வந்து வேல்யூஸ் போட போகிறோம். ஸோ இதை வந்து தனித்தனியாக பிரிச்சிடலாம். சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஆர்கே ஆஃப் இ இன்ட்டு எக்ஸ் டு த பவர் கே அப்படின்னும் சம்மேஷன் கே ஈக்குவல் டு 0 to infinity ஆர் கே மைனஸ் ஒன் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் டு த பவர் கே அப்படின்னு பிரிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு வேல்யூஸ் போட்டோன்னா r0 of e into x to the power 0 r1 of e into x plus r2 of e into x square plus r3 of e into x cube plus etc அப்படின்ட்டு கிடைக்கும். அடுத்த டேர்மில் என்னது கிடைக்கும் அப்படின்னா வந்து 0 போடும்போது r மைனஸ் ஒன் ஆஃப் டி அப்படின்ட்டு கிடச்சிரும். ஸோ இதனோட வேல்யூ 0. அடுத்து 1ன்னு போட்டோன்னா r0 ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் டு த பவர் 1 r1 ஆஃப் டி இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு கிடையாது. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா எக்ஸை வந்து பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா என்னது வரும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது இருந்ததுன்னா ஆர் நாட் ஆஃப் இ ப்ளஸ் r1 ஆஃப் இ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் r2 ஆஃப் இ இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் அப்படின்ட்டு இருந்துச்சு ப்ளஸ் எக்ஸெட்ரா. ப்ளஸ் ரெண்டாவது டேர்ம்லேருந்து எக்ஸை பொதுவாக எடுத்தோம் அப்படின்னா ஆர் நாட் ஆஃப் டி ப்ளஸ் r1 ஆஃப் டி இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் r2 ஆஃப் டி இன்ட்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ரைட் சைடில் என்னது இருந்துச்சு அப்படின்னா ஆர் ஆஃப் எக்ஸ் கமா சி அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் கமா இ ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஆர் ஆஃப் எக்ஸ் கமா டி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம். ஓகேவா. ஸோ இந்த தியரம் வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள். ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணலாம்.